இந்த காலை இணையதளத்தின் மூலமாக கர்த்தரை ஆராதித்து தொழில்கொள்ள உங்களை வரவேற்கிறோம். கண்களை மூடி கர்த்தருடைய ஜெபத்தை ஜெபித்து இந்த நாளின் ஆராதனையை துவக்குவோம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆதாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். தொடர்ந்து கர்த்தரை நாம் ஆராதிப்போம். It's such a joy to worship online, and I'm sure that the people of God are sitting online to worship Him and praise Him, who's prepared whether it is online or offline, but nothing can stop us worshiping God. So it is a day that the Lord has made, that we will rejoice and worship Him because He is the light of the world. Let's sing the song, Light of the World. We step down into the darkness. Light of the world, you step down into darkness. Open my eyes, let me see beauty that fades the glory. Hope of life and with you. And here I am to worship, here I am to bow down, here I am to say that you're my God. You're altogether worthy, altogether worthy, altogether wonderful to me. King of all days, oh so highly exalted, glorious in heaven above. On you came to the earth, you created, all for love's sake become poor. And here I am to worship, here I am to bow down, here I am to say that you're my God. You're altogether lovely, altogether worthy, altogether wonderful to me. I'll never know how much it cost to see myself
and they say. ಕನ್ನಡ ಹಾಡನ್ನು ಹಾಡಿ ದೇವರಿಗೆ ಮೈ ಮೇಲೆ ಬರಲು ಸರಸನಾಗಿ ಜಾವದಲ್ಲಿ ಅತಿ ಬೇಗನೆ ನೀಗುವುದು ಈ ಅಲ್ಪವ ಉಪದ್ರವವು ಎಂಬ ಹಾಡನ್ನು ಹಾಡಿ ದೇವರಿಗೆ ಮೈ ಮೇಲೆ ಬರಲು ಸೋತು ಹೋಗದಿರುವ ಎಂಬ ಹಾಡನ್ನು ಹಾಡಿ ಆರಾಧಿಸೋಣ. ಅತಿ ಬೇಗನೆ ನೀಗುವುದು ಈ ಅಲ್ಪವ ಉಪದ್ರವವು ಅತಿ ಬೇಗನೆ
இயேசு ராஜா நீரே எங்கள் துதிகள மகிமைக்கு பாத்திரர். இயேசு ராஜா நீரே என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. சகாய் பெற்றேன் உதவி பெற்றேன் பாடி உம்மை துதிப்பேன். சகாய் பெற்றேன் உதவி பெற்றேன் பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன். துதிகர மகிமைக்கு பாத்திரர். இயேசு ராஜா நீரே எங்கள் துதிகர மகிமைக்கு பாத்திரர். இயேசு ராஜா நீரே என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா. கோஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி ஐயா. கோஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி ஐயா. சகாய் பெற்றேன் உதவி பெற்றேன் பாடி உம்மை துதிப்பேன். சகாய் பெற்றேன் உதவி பெற்றேன் பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன். துதிகர மகிமைக்கு பாத்திரர். இயேசு ராஜா நீரே எங்கள் துதிகர மகிமைக்கு பாத்திரர். இயேசு ராஜா நீரே. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இறக்கைகள் ஐஸ்வர்யம் மூலம் ஆண்டவரே இந்த கால நேரத்தில் நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமாக இந்த கொரோனா வைரஸ் இவைகள் மத்தியில் ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து எங்களை ஆண்டவரே காத்து உடைய பிரசனத்தில் உடைய பாதப்படியில் நாங்கள் அமர்ந்து ஆண்டவரே இந்த ஆன்லைன் மூலமாக ஒருவேளை ஆண்டவரே நாங்கள் சரீர பிரகாரமாய் ஒரு இடத்துல கூடி வரவில்லை என்றால் ஆவியில் இணைந்து ஆண்டவரே நாங்கள் உண்மை நம்பி செலுத்துகிறோம். உங்களுடைய வாழ்க்கையில நீ ஆண்டவரே செய்து வருகிற ஆண்டவரே நீர் பாராட்டி வருகிற உடைய கிருபைக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமா ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே இந்த திருச்சபை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். உடைய கிருபை உடைய இரக்கம் பிள்ளைகள் மேல இருந்து தொடர்ந்து ஆண்டவரே நீ பிள்ளைகளை நீ பாதுகாத்து எல்லா தீங்குக்கும் விலைக்கு நீ காத்து நீ வழிநடத்த வேண்டுமாய் கூட ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவரே ஆவிக்குரிய ஜீவியத்துல அதிகமாய் வளர்ந்து உடைய ராஜ்யத்திற்காக உடைய நாமத்திற்காக உடைய மகிமைக்காக ஒவ்வொருவரும் வாழ
என் தேவன் ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் நீ உதவி செய்யணுமாய் கூட ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன். அது மாத்திரமல்ல ஆண்டவரே இந்த திருச்சபை மூலமாய் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு ஊழியத்துக்காக ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவரே நீ ஆண்டவரை வழி நடத்தி எல்லா விதத்திலும் ஆண்டவர் உங்களை கிருபை அளித்து இந்த ஊழியத்தை ஆண்டவரை நீ பெருக செய்து நீ காக்க வேண்டுமாய் கூட நான் ஜெபிக்கிறேன். அது மாத்திரமல்ல ஆண்டவரே இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறேன். என் தேவன் ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் நீ பலப்படுத்தினப்பா. ஆண்டவரே இந்த கடைசி காலத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் அதிகமாய் இந்த ராஜ்யத்துக்காக ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் ஆண்டவரை வாழ உமக்காக எழுப்பி பிரகாசிக்க என் தேவன் ஒவ்வொருத்தருக்கும் நீ கிருபை அளிக்க வேண்டுமாய் கூட நான் ஜெபிக்கிறேன். அது மாத்திரமல்ல ஆண்டவரே எங்கள் தேசத்துல நடைபெறக்கூடிய ஆண்டவரே ஊழியர்களுக்காக உண்மையாக உத்தமமாக உங்களுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். என் தேவன் தொடர்ந்து அவர்களை நீ பலப்படுத்தும் ஆண்டவரே. நீ தொடர்ந்து அவர்களை காத்து நீர் ஆண்டவரை வழிநடத்துங்கப்பா. தொடர்ந்து உடைய வார்த்தை கொண்டு ஆண்டவரே ஒவ்வொருத்தரோடும் அதிகமாய் நீ பேசி ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தி உடைய ஊழியத்தை உண்மையாக உத்தமமாக எடுத்து செய்ய என் தேவன் ஆண்டவரே நீ உதவி செய்யணுமாய் கூட ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. விசேஷமா இந்த தேசத்தின் ஆண்டவரே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் சுயநலத்திற்காக தேசத்தை ஆளுகை செய்யாதபடி ஆண்டவரே அப்படியாக தேசத்தின் பொது நன்மைக்காக அவர்கள் ஆளுகை செய்ய உண்மையாக நடந்து கொள்ள ஆண்டவரே நீ தொடர்ந்து ஒவ்வொரு தேசத்தின் தலைவர்களையும் நீர் ஆண்டவரே அவர்களோடு கூட இடைப்பட்டு அவர்கள் நடக்க நீ உதவி செய்யமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல விசேஷமாய் இந்த ஆண்டவரே இந்த தொற்றிலிருந்து ஆண்டவரே எப்படி ஆண்டவரே அவர்கள் ஜாக்கிரதையாய் ஆண்டவரே தேசத்தை ஆண்டவரே ஆளுகை செய்ய அவர்கள் விசேஷித்த ஞானத்தினை கொடுக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. அது மாத்திரமல்ல எங்க தேசத்துல பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு ஆண்டவர் சேவகர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் காவல்துறையினருக்காக மற்றும் ஆண்டவரே அப்படியாக ஆண்டவரே மருத்துவ ஆண்டவரே துறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக டாக்டர்ஸ்க்காக நர்சஸ்க்காக எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. விசேஷித்த ஞானத்தை கொடுத்து ஞானத்தோடு அவர்கள் செயல்பட தேவன் கிருபை செய்யுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமான நாளில ஆண்டவரே உடைய ஆண்டவர் பிள்ளைகள் இந்த ஆண்டவர் ஆண்களை மூலமாய் ஆவில் இணைந்து ஆண்டவரே அங்கங்கே இல்லங்களில் அமர்ந்திருக்கக்கூடிய பிள்ளைகளோடு கூட இப்பொழுது ஆண்டவரே உடைய ஊழியக்காரரை கொண்டு நீ பேச வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவரே உடைய ஊழியக்காரர் மூலமாய் ஆண்டவரே எங்கள் அனைவரோடு கூட நீ ஆண்டவரே நீ பேச போவதற்காக நான் நன்றி செலுத்துகிறோம். எல்லா தடைகளையும் நீக்கி போடும் அப்பா. தொடர்ந்து நீரே காத்துக்கொள்ள வழி நடத்துகிறேன். எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். எல்லா துதி கனமையும் எல்லாம் ஒருவருக்கு செலுத்தி இயேசுவின் மூலம் வேண்டுகிறேன் என்று சொன்னுடன் நல்லா ஆண்டவரே. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக ஒரு பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். Before listening to God's word, I would like to read a passage to you. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினாலும் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்படுகிறார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொள்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதாக இருக்கிறது. மீண்டுமாக யாத்ராமம் 16வது அதிகாரம் Exodus chapter 16. 26வது வசனத்தில் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். I would like to read verse 26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து
அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களை யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, My dear beloved children of God, கொரோனா வைரஸ் ஆனது coronavirus, சாத்தியமான அச்சுறுத்தல் தான். it's a potential threat. இந்த அச்சுறுத்தலின் மத்தியிலே In the midst of this threat, தேவனுடைய வாக்குறுதியை நாம் பார்க்க போகிறோம். you're going to see God's promise. இந்த உலகத்திலே நமக்கு எல்லோருக்கும் இருக்கும் கொரோனாவினால் வரக்கூடிய பயமுறுத்தலை தேவனுடைய வார்த்தையை கொண்டு நாம் எவ்வாறாக தைரியமாக இருப்போம்? How should we be bold with God's promise with all the fears of this corona potential threat? அநேக மக்கள் Many people, ஊடக செய்தியை கேட்டு they look at the media news, சித்த பிரமையோடு இருக்கிறார்கள். they are in a pandemia situation. இந்த பயம் நியாயமானதுதான். This fear is to be justified. ஒரு சில செய்திகள் Some news அதிக பயத்தை உண்டாக்கி அதனால் உதவி பெறுவதை விட அதிக காயம் அல்லது வலி ஏற்படுகிறது. rather than creating a lot of fear and dread, it creates a lot of wound. ஏசாயா புத்தகத்திலே நாம் வாசிக்கும்போது When we read the book of Isaiah, 35வது அதிகாரம் 4வது வசனத்தை chapter 35 verse 4, தயவுசெய்து என்னோடு கூட நீங்கள் சேர்ந்ததை கவனிக்கலாம். I would like you to listen along with me. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். He says to a fearful heart, be strong and fear திடன் not. கொள்ளுங்கள், Be strong. இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் Behold, your God will come with உங்கள் vengeance. தேவன் பதிலளிக்கவும் வருவார். With the miracles of God, will அவர் come. வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். You can say that He shall come and save. பிறகு அதே சமயத்தில் ஆண்டவர் சொல்கிறார், The same way when God says, நாளை தினத்திற்காக நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று. do not worry about tomorrow. தெளிந்த நிதானமான அமைதியான மனம் கொண்டு To be in a sober mind and a peaceful mind. எல்லா பாதுகாப்போடும் சுகாதாரமாக இருப்பது நமது கடமை. With all precautions and in a hygiene way, it is good. இந்த கொரோனா வைரஸ் ஆனது This coronavirus, நம்முடைய தேசத்தின் மக்களுக்கு for our nation, பின்தங்கி இருக்கக்கூடிய உலக மக்களுக்கும் for the people who are backslidden, எதை சொல்லிக் கொடுக்கவில்லை என்றாலும் சுகாதாரம் என்ன என்பதை சொல்லிக் கொடுத்து விட்டது. whatever it has not taught, it has taught what is hygiene. ஒவ்வொரு அறியவில்லாத மக்களும் Those illiterate பாமர people, மக்களுக்கும் கூட இந்த சுகாதாரத்தை குறித்ததான அறிவு உண்டானது இந்த கொரோனாவினாலே. because of this corona, they have the knowledge of being hygiene. அதனால் என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, My dear beloved children of God, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் we who are God's children, நம்மை பாதுகாப்பது மட்டுமல்ல, not only to safeguard ourselves, நாம் சுற்றுச்சூழல்கள் எல்லாம் சுகாதாரமாக இருப்பது வைத்துக் கொள்வது நமது கடமை. it is also our responsibility to keep our surroundings clean. அதனாலே கர்த்தர் ஆண்டவர் சொல்கிறார், So God says, பயப்படாதே. fear not. பிறகு Then பயமான அநேக காரியங்களை யோசிப்பது மிகவும் நமக்கு லேசான காரியம். it's very easy for us to think about all the fearful ஊடக aspects. செய்திகள் எல்லாம் கேட்கும் போது உண்மையாக பயமுறுத்தல் ஏற்படுகிறது. When you look at the media news, there's இந்த definitely உலகத்தை fear. பார்க்கும்போது, மக்கள் மரிப்பதை பார்க்கும்போது, மக்கள் கஷ்டப்படுவதை பார்க்கும்போது மிகவும் வேதனையை கொடுக்கக்கூடியதாக It இருக்கிறது. gives a lot of hurt and worry for us when we see people die because of ஆனால் அதே disease. அதிகமாக விசுவாசத்திற்கு அடுத்த காரியங்களை Then more than faith aspects, நாம் யோசிப்பது குறைவாக காணப்படுகிறது it has become less to think about the faithful நம்முடைய aspects வாழ்க்கையிலே. in our lives. வேத வசனம் God's word, இந்த நெருக்கடியான சூழ்நிலையிலே in this difficult situation, தைரியமாக இருப்பது மட்டுமல்ல, not only to be bold, தைரியத்தோடு விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் என்றும் சொல்லுகிறது. it says that we have to be with faith along with being bold. வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. God's word very clearly says, சங்கீதக்காரன் இவ்வாறாக சொல்லுகிறார், some says like this, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் yea, though I walk through the valley of shadow of death, நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். I fear no evil. அதனால விசுவாசத்தோடு கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த மாதிரி இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே விசுவாசத்தோடு நடப்பது நமக்கு சவாலாக இருக்கிறது. In this kind of situation, for God's children to walk with நம் faith is a challenge. விசுவாசத்தை அதிகரிக்க வேண்டுமானால் If we have to increase our faith, வேத வசனத்திலே நாம் செலவிடக்கூடிய சமயம் அதிகமாக இருக்க வேண்டும்.
வேண்டும். It should be more to spend our time on God's word. கர்த்தரோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய சமயமும் அதிகமாக இருக்கும்போது When it is more to connect with God and pray along with Him, நம்முடைய விசுவாசம் பெருகும். our prayer, our faith will increase. அப்போஸ்தலனாகிய பவுல் Apostle Paul, சுகம் பெற முடியாத சூழ்நிலையிலே போராடி கொண்டிருக்கிறார். he is struggling in a situation where he was not அப்படிப்பட்ட able போராட்டத்தின் மத்தியிலே in that kind of difficult பவுல் situation. சொல்லக்கூடிய காரியம் என்ன தெரியுங்களா? You know what Paul says ரோமருக்கு எழுதின புத்தகம் 8வது அதிகாரம் in the book of Romans chapter 8? 38 39 வசனங்களை வாசிக்கும்போது When you read verse 38 and 39, நாம் எப்படி சொல்லலாம்? we can say like this: மரணமானாலும் be it death, ஜீவனானாலும் nor life, தேவதூதர்களானாலும் nor angels, அதிகாரங்களானாலும் principalities, வல்லமைகளானாலும் nor things present, நிகழ்காரியங்களானாலும் nor things to come, வருங்காரியங்களானாலும் nor things to come, உயர்வானாலும் nor height, தாழ்வானாலும் nor depth, வேற எந்த சிருஷ்டியானாலும் nor anything else in நம்முடைய all creation கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். be able to separate us from the love of God in Christ Jesus. ஒருவேளை Maybe கொரோனா நம்மை எடுத்துக் கொள்ளலாம், Corona might take us. ஆனால் ஆண்டவரிடத்திலிருந்து நம்மை எடுத்துக்கொள்ள முடியாது. It cannot take us away from God. ஒருவேளை கொரோனா நம்மை எடுத்துக்கொள்ளலாம், Maybe Corona might take நம்முடைய us. ரட்சிப்பை எடுத்துக்கொள்ள முடியாது. It can never take away our salvation. நிச்சயமாக Definitely. திருச்சபையையும் அதை அழிக்க முடியாது. It can never destroy the church. வேதவசனம் தெரியாத சொல்கிறது, God's word very clearly says, இந்த கடைசி நாட்களிலே மாறாக இந்த கொள்ளை நோய்கள் எல்லாம் வரும்போது in this last days when these kind of plague disease come, இது கடைசி நாட்களின் ஒரு அடையாளம் கூட என்ன? what is the symbol and sign of the last days? விசுவாசம் குறைந்து போகும். Faith will be less. இந்த கொரோனா வைத்து Because of Corona, தேவனுடைய திருச்சபைக்கு விரோதமான சக்திகள் powers against the church of தேவனுடைய God, சபை கூடுதலையும் மற்ற காரியங்களையும் எவ்வாறெல்லாம் தவிர்க்கலாமோ அவ்வாறாக கிரியை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். we see how in order to stop the gathering of God's people in this church, all this அதனால happening. நிச்சயமாக சபையை அழிக்க முடியாது கொரோனா. Definitely, Corona cannot destroy the வேதவசனம் church. தெளிவாக சொல்கிறது, God's word very clearly says, என் சபையை கட்டுவேன். I shall build my church. ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார். God is giving his promise. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. The gate of Hades can never overcome it. இந்த திருச்சபைக்கு விரோதமாய் இருக்கக்கூடிய போராட்டம் இப்பொழுது மட்டுமல்ல, This kind of struggle is not ஆதி திருச்சபையின் காலத்திலிருந்தே திருச்சபைக்கு விரோதமாக அந்த காலத்தின் கிரியைகள் செய்து கொண்டுதான் இருக்கிறது. the powers of darkness have been working since the early church. கர்த்தருடைய வேலையை, கர்த்தருடைய கிரியையை எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது. No power can stop God's working and God's method. நிச்சயமாய் அவர் தன் சபையை கட்டி முடிப்பார் அவர் வருவதற்கு முன்பாக. Definitely he shall finish building his church before he comes. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. The gates of hell cannot overcome ஆண்டவருக்கு it. பல வழிகள் தெரியும் இந்த உலக மக்களை ரட்சித்து பரலோகத்துக்கு கொண்டு எடுத்து செல்ல. God knows many ways to save the people of this world and take them to heaven. அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, My dear beloved children of நீங்கள் God, எதை குறித்தும் விசேஷமாக போதகர்கள், நல்ல விசுவாசிகள் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. we who are pastors and believers will not be afraid about anything. ஏக சக்கராதிபதியாக சர்வ வல்லமையுள்ள தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். The Almighty God and all-knowing God is in work அந்த in தேவ action. ராஜ்யத்திற்குரிய வேலையை அவர் செய்வார், அவர் செய்து முடிப்பார். He will finish his work of the God's kingdom. அதனால எதை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. We do not be afraid of பிறகு anything. இந்த கொரோனாவினாலே நமக்கு சமூக பொறுப்பும் உண்டு. We have a social responsibility because of this Corona. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு We who are God's இந்த children, கொரோனா நோயின் மத்தியிலே பொறுப்பு அதிகமாக உண்டு. we have a more bigger responsibility during this time of Corona. இந்த பொது சமூகத்தின் மத்தியிலே, In this society, இந்த சமூகத்து மக்களிடத்திலிருந்து in the society people, ஒதுங்கி அக்கறை இல்லாமல் இருப்பது கிறிஸ்தவர்களுக்கு அழகல்ல. it's not to be ignorant from the society of these people. It's not அதனால to be இந்த resistant. வேளையில் தான் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். We have to be very, very careful in this situation. அதனால நம்முடைய சமுதாயத்தை நம்மை பாதுகாப்பது மட்டுமல்ல,
in order to safeguard ourselves, சமுதாயத்தை பாதுகாக்க நம்மால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். we have to be bound to be responsible to safeguard our society as well. முதலாவது திருச்சபையும் First, the church அரசாங்கத்தின் உத்தரவுக்கு கீழ்ப்படிய கடமைப்பட்டிருக்கிறது. is bound to listen to the rules of the government. ஏனென்றால் வேதவசனம் தெளிவாக சொல்கிறது. ரோமருக்கு எழுதிய புத்தகம் God's word very clearly says in the book of Romans, 13வது அதிகாரம் chapter 13, எந்த 1வது வசனம், verse 1. எந்த மனுஷனும் Let every person மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். be subject to the governing authorities. ஏனென்றால் Because தேவனாலே அன்றி no other ஒரு except from God, அதிகாரமும் இல்லை. and those that have existed உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. have been instituted by God. அதனாலே வேதவசனம் தெளிவாக சொல்கிறது. God's word very clearly says நாம் அரசாங்கத்தினுடைய பரிந்துரை பிரகாரமாக we should, according to the அல்லது government, எச்சரிக்கை விடுவிக்கும் போது அனைத்திற்கும் to also be precautions about everything. கவனம் செலுத்தி கடைபிடிப்பது நமது கடமை. It is good to be alert and follow those rules. இந்த சூழ்நிலையில In this situation, திருச்சபை எவ்வாறு நடந்து கொண்டு பிரதிபலிப்பது என்பதை வைத்து we will see how the church walks and reflects the faith. சமுதாயத்திற்கு கிறிஸ்துவின் கரிசனையை சபை காட்டுகிறதா? Is the society being reflected about Christ? அல்லது எந்த கரிசனையும் இல்லாமல் இருக்கிறதா என்று உலகம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. The world is looking at us. Are we ignorant about anything? ஆதலாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, My dear beloved children of God, வேதவசனம் தெளிவாக சொல்கிறது. God's word very clearly says, ஏசாயா புத்தகம் 54வது அதிகாரம் book of Isaiah chapter 54, 14வது வசனம். verse 14. 54:14. 54 verse 14. I'm sorry, 54:14, right. 40. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், In righteousness you shall be established. கொடுமைக்கு தூரமாவாய், You shall be far from oppression. பயமில்லாதிருப்பாய், You shall not fear. திகிலுக்கு தூரமாவாய், And from அது terror, உன்னை அணுகுவதில்லை. for it shall not come near you. அதனாலே நாம் சரியாக செயல்பட வேண்டும். We have to walk and do actions. மற்றவருடைய தேவைகளுக்கு ஏற்ப சேவிப்போம். We have to serve according to others' need. ஆரோக்கியத்துக்கு முதலிடம் கொடுத்து Let us give our first place to health. சமூகத்தின் பாதுகாப்புக்கு விழிப்பாக இருக்க வேண்டும். Let us be alert to the societal protection. சமூக அக்கறையோடு நடந்து கொள்ள வேண்டும். We have to walk with a societal responsibility. இது நம்மை பாதுகாத்துக் கொள்வது மட்டுமல்ல, Not only to safeguard ourselves. சமூக அக்கறையோடு நடந்து கொள்வது தேவனுடைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உள்ள கடமை. It is also a responsibility on God's children to walk responsibly according to ஒரு Scripture. சில Some கர்த்தருடைய பிள்ளைகள் வார சொல்வதை கேட்டிருக்கிறேன். I heard some God's children speak like this. ஆண்டவர் நம்ம எதுவும் பயப்பட தேவையில்லை. I do not fear about anything. நம்ம எதையும் குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. I do not fear about நான் anything. மாஸ்க் போட மாட்டேன், I do not wear a mask. நான் ஊசியை போட்டுக்க மாட்டேன், I do not take a vaccine. நான் எந்த பாதுகாப்பும் எதிர்த்து ஆண்டவர் என்னை பார்த்துக் கொள்வார். I will not take any protection. God will protect me. உங்க வீட்டுல In your house, ஆபரணங்கள் இருக்கும், there are ornaments. பணம் வைத்திருக்கலாம், There could be money. விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். God has given a lot of expensive அது things. கூட என்ன கொடுத்திருக்காரு ஆண்டவர்? What has He given along with that? பூட்டையும் சாவியையும் கொடுத்திருக்கிறார். He's given us a lock and a key. ஆண்டவர் எனக்கு எங்க வீட்டை பாதுகாத்துக் கொள்வார், God will protect my என் house. ஆபரணங்களை பாதுகாத்துக் கொள்வார், He'll take care of my என் விலை ornaments. உயர்ந்த பொருட்களை எல்லாம் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வார் He will take care of my என்று expensive சொல்லி நீங்கள் things. வீட்டை விட்டு நீங்கள் போகும்போது When you go out of the house, யாராவது வீட்டை பூட்டாமல் போகிறீர்களா? does anyone go without locking the door? அதனால வீட்டை பூட்டுவது நம்முடைய கடமை. It is our responsibility to lock the பூட்டையும் doors. சாவியும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். God has given the lock and அது key. நமது கடமை, நாம் பாதுகாத்துக் கொள்ள. It is our responsibility to அதனால protect it. உங்களையும் So you, மற்றவர்களையும் others, இந்த தொற்றிலிருந்து விலக்கி காத்துக்கொள்ள to protect yourself from this. குறைந்தது 1 மீட்டர் தள்ளி இருப்பது நல்லது. At least by 1 meter away from each other. சரியான பொருந்தக்கூடிய மாஸ்க் அணிவதும் நல்லது. It is good to wear the rightfully fitting mask. கைகளை அவ்வப்பொழுது கழுவுவதும் நல்லது. It's good to wash your hands very often. ஆல்கோஹால் இருக்கக்கூடிய சானிடைசரை கைகளை ரப் செய்ய வேண்டும். Rub your hands with alcohol-based sanitizers. தடுப்பு ஊசியை போட்டுக் கொள்ள வேண்டும். You take a vaccine. மற்றவர்களையும்
மற்றவர்களும் இதை செய்ய தூண்ட வேண்டும். Encourage others to do the same thing. தினமும் பிறருக்காக ஜெபிக்க வேண்டும். Pray for others every day. தேவைப்படுவோருக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும். Do the possible help that you can need those who are in need. இது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். We who are God's children, we need to do all this. கடைசியாக தேவன் தன் ஜனங்களுக்கு சொல்லக்கூடியது என்ன? What is God telling to his people in the last சூழ்நிலையில in this situation? நாம் ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் கட்டளையிடுகிறார். God asks us to pray. 2 நாளாகம புத்தகம் 2 Chronicles 6வது அதிகாரம் 21வது வசனத்திலே 6 verse 21. இவ்வாறாக நாம் வாசிக்கிறோம். We read like this. பாருங்க, உமது அடியேன் Your servant, இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்கிறபோது when he has answered to you in this place, போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் your people Israel, பண்ணும் ஜெபங்களை கேட்டருளும். listen to the prayer that they do. பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலிருந்து Hear thou from heaven thy நீர் அதை prayer. கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. Thou hearest and forgive. அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், We who are God's அவருடைய children, ஜனங்களாகிய நாம் who are God's people, ஆண்டவரை நோக்கி இந்த சூழ்நிலையிலே ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. it is good to look at God and pray in this situation. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது When God Jesus prayed, எவ்வாறாக ஜெபித்தார் என்று பார்ப்போம். we see how he prayed. யோவான் எழுதின சுவிசேஷம் Book of John, 17வது அதிகாரம் chapter 17, 15வது வசனம். verse 15. அதை வாசிக்கும் போது I do not pray that thou shouldst take them out of the world, but that thou shouldst keep them from the evil one. பாருங்க, நீங்கள் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், That I should not pray them to take them out of நீர் the அவர்களை world, தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். that thou shouldst keep them from the evil one. அதனால இந்த உலகத்திலிருந்து, இந்த உலகம் கெட்டு போன உலகம், This world is a spoiled world. சீரழிந்த உலகம், It is going towards நோயுற்ற it. உலகம், It's a diseaseful world. ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். God is in action. ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுசு நாட்கள், நிச்சயமாக அந்த ஆயுசு நாட்களை கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் அதை முடிக்க போகிறோம். We God's children will definitely finish God's given நான் us. அடிக்கடி சொல்லுவேன், I always say, ஆயுசு நாட்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆண்டுகள் ஆண்டவர் முன்னறிந்து நியமித்திருக்கிறார். God has pre-appointed everybody's அது lifespan. 20 வயசாக ஆண்டவர் நமக்கு ஆயுசு நாட்களை கொடுத்திருக்கலாம். God could have given 20 years as a 30 lifespan. இருக்கலாம், It could be 30, 40 இருக்கலாம், it could be 40, 50 இருக்கலாம், it could be 50, 60 it இருக்கலாம், could be 60, 70 it இருக்கலாம், could be 70, 80 இருக்கலாம். it could be 80. ஆண்டவர் நியமித்த ஆயுசு நாட்களோடு வாழ்வதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம். It is a blessing to live what God's given lifespan. அதனால தேவனுடைய கணக்கிலே ஆயுசு நாட்கள் நம்முடைய கணக்கு, நாம் யோசிப்பது போல தேவனுடைய கணக்கிலே கணக்கிடுவது வித்தியாசமானது. God's calculation is different from what we think. வேதவசனத்தை வாசிக்கும் போது When we read God's word, அதனால ஆயுசு நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுசு நாட்களோடு நாம் நிச்சயமாக வாழ்ந்து முடிப்போம். we will definitely finish our lifespan with what God has given us. நம்முடைய உயிரையோ நம்முடைய கொரோனாவோ எந்த சக்தியாலும் தேவனுடைய அனுமதி இல்லாமல் நம் உயிரை எதுவும் எடுக்க முடியாது. No power can take away our life from us without God's allowance. ஆண்டவர் இந்த குறிப்பிட்ட காலத்திலே இவ்வாறாகத்தான் நாம் மரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நியமித்திருப்பாரானால், In this particular situation, this is how we should die if God has made it. நிச்சயமாக அவ்வாறாகத்தான் நாம் மரிப்போம். Definitely we shall die like that. இதுதான் நம்முடைய ஆயுசு நாட்களாக இருக்கும். This will be our lifespan. அதனால தேவனுடைய ஒப்பற்ற சர்வதிகாரியாகிய சர்வ ஞானத்திற்கும் சர்வ வியாபிக்கும் சர்வ வல்லமையுள்ள தெய்வத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து பொறுப்போடு நம்முடைய கடமைகளை நாம் செய்ய வேண்டும். We shall surrender ourselves to God and be responsible to the God who is all knowing, all powerful and almighty and all present. இந்த காரியம் This situation, கொரோனாவின் பயத்தின் மத்தியிலே in the fear of corona, நாம் ஜெப வாழ்க்கை 2 வழியிலே வழி நடத்துகிறது. our prayerful life takes us to நாம் this. ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். God wants us to pray. நாம் மற்றவர்களுக்காக பரிந்து பேசும் ஊழியத்தை இந்த சூழ்நிலையில் கொடுத்திருக்கிறார். God has given us intercession prayer. அதனால நீங்கள் வீட்டில் இருக்கின்ற வேளையிலே நாம் போராடி ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். When you are at home, we have to pray for others. முதலாவது நாம் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். First thing is definitely we need to pray. நாம் ஜெபத்திலே ஈடுபடவில்லை என்றால், If we are not praying, கிறிஸ்துவ வழியிலே உண்மையான கஷ்டமான இந்த காலகட்டத்திலே in God's ways, in this difficult நாம் situations, ஈடுபடவில்லை என்று அர்த்தம். it means that we are not involved in it. ஜெபிக்கவில்லை என்றால் If we do
do not pray. இரண்டாவதாக Secondly, நாம் ஆவிக்குரிய பாதுகாப்புக்காக ஜெபிக்க வேண்டும். we have to pray for spiritual protection. இந்த நோய் This தொற்று காலத்திலே This disease spreading this நம்ம time, இருக்கும் சோதனை the chance that we சரீர have பிரகாரமாக உலக பிரகாரமாக in our physical body and worldly life, அத்தனை காரியத்தையும் செய்துவிட்டு when we do everything, ஆவிக்குரிய போராடுகிற விஷயத்திலே அல்ல யுத்தத்திலே கோட்டை விட்டு விடுவோம். we forget about fighting our battle in our spiritual life. நாம் ஆவிக்குரிய போராட்டத்திலிருந்தும் இந்த கொடிய நாட்களிலே நம்மை காத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். It is very important to safeguard ourselves in the spiritual battle as well. கர்த்தருடைய உயிரோடு இருக்கக்கூடிய நாம் We who are alive, கடந்த 2 அலைகளிலே நாம் தப்பித்துக் கொண்டோம். we have been escaped from the last 2 waves. மூன்றாம் அலையிலும் கூட நாம் தப்பித்துக் கொள்ளுவோம் என்று அஜாக்கிரதையோடு வாழுகிறவர்களும் உண்டு. There are people who live irresponsibly that I will be அதனால escaped நான் from certain as well. என்னை வந்து எந்த நோயும் தொடவில்லை. No disease has touched me. அதனால நான் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில தள்ளப்படுவோம். We will be pushed to a situation of நம்மை irresponsibility. அறியாமல் எந்த சமூக அக்கறை இல்லாமல் வாழக்கூடிய சூழ்நிலையில் தள்ளப்படக்கூடிய சூழ்நிலைக்கு போவதற்கு வாய்ப்பு உண்டு. Without us knowing, we could be pushed to a situation where we are ஒவ்வொரு irresponsible. நாளும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் விழிப்போடு Each and every day, we or God should be alert. உங்களையும் You, உங்கள் குடும்பத்தையும் your family, உங்கள் சுற்றுப்புறத்தில் உள்ள மக்களையும் the people who are around you, சமுதாயத்தில் உள்ள மக்களையும் people who are in society. காப்பாற்றக்கூடிய பொறுப்பு ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் உண்டு. It is there on every God's believer to protect them. அதனால நாம் இந்த அக்கறையோடு கூட இந்த பாதுகாப்பு காரியங்கள் எல்லாம் கூட என்ன செய்ய வேண்டும்? Along with these precautions, things what should we do? ஆவிக்குரிய போராட்டம் நமக்கு உண்டு. We have spiritual battle அந்தகால to do. சக்திகளோடு With the powers of darkness. ஜெபத்தினாலும் ஆவியினாலும் கூட நாம் ஜெயிக்க வேண்டியது நம்முடைய கடமை. With prayer and with spiritual life, we need to win that battle. பவுலானவர் சொல்லுகிறார், Apostle Paul says, இந்த எப்பேற்பட்ட போராட்டம் நமக்கு உண்டு. what kind of battle do we have? பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க To again stand against the திராணி உள்ளவர்களாகும்படி to be able. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். Let us take the weapon of God. அங்கே சர்வாயுத வர்க்கத்தை எபேசியருக்கு எழுதின புத்தகம் In the book of Ephesians, 10 நாம் வாசிக்கும் போது என்னெல்லாம் உண்டு என்பதை நாம் பார்க்கிறோம். we learn about weapons. கடைசியாக நான் சொல்லி முடிக்கக்கூடிய காரியம், What I want to tell you the last, எந்த 18வது வசனத்திலே verse 18, எந்த சமயத்திலும் in all situations, சகலவிதமான வேண்டுதலோடும் with all applications, விண்ணப்பத்தோடும் with all prayers, ஆவியினாலே ஜெபம் பண்ணி pray with spirit, அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் to be very strong in your mind, சகல பரிசுத்தவான்களுக்காகவும் to pray for all the holy மண்ணும் saints, வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். to be alert in all your அதனால intercessory prayers. இந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, My dear beloved children of God, திருச்சபையே, the church, சமூக அக்கறையோடு நடப்போம். we should walk with a நம்மை responsibility. பாதுகாத்துக் கொள்வோம். We should protect ourselves. மற்றவர்களை பாதுகாப்போம். We should protect the others. அரசாங்கத்தினுடைய எல்லாவித வார்னிங்க்கு செவி கொடுப்போம். Let us be alert and vigilant to the government's warnings and precautions. வைரஸ் புரோட்டோகாலுக்கு உரியவர்களாக நடந்து கொள்வோம். Let us walk according to the protocol of the coronavirus. தேவன் நம்முடைய வேலையை நாம் செய்வோம். We shall do our work. தேவனுடைய வேலையை தேவன் செய்வார். God will do His work. நம்முடைய வேலையை தேவன் செய்ய முடியாது என்றால் செய்ய மாட்டார். God doesn't mean God will not do our work. நீ He will not do. உன்னுடைய வேலையை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். He expects you to do your நீ work. உன்னுடைய வேலையை செய்யும்போது When you do your work properly, தேவனுடைய வேலையை தேவன் செய்வார். He will do His work. நீ தேவனுடைய வேலையை செய்ய முடியாது. You cannot do God's work. உன்னுடைய வேலையை தேவன் செய்ய மாட்டார். நீ செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். God will not do your work. He expects you to do your ஆகவே work. மனித பொறுப்பிலே கொடுக்கப்பட்ட அத்தனை காரியமும் In the mankind responsibility, all the things will be with responsibility ஒழுங்கோடு to be right, சுகாதாரத்தோடு to be with hygiene. நடந்து கொள்ளும் போது When you walk like that, தொற்றிலிருந்து நாம் காப்பாற்றப்படுவோம். we will be saved from the நாம் disease. ஜெபத்தினாலே ஜெயிப்போம். We will win the battle with prayer. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless. கண்களை மூடி ஜெபம். Let's close our eyes and pray. எங்களை நேசிக்கிற அருமையான ஆண்டவரே, இந்த நாள் இந்த சமயம் வரைக்கும் நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம் என்றால் உங்களுடைய சுத்த கிருபை ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே நாங்கள் பொறுப்போடு நடந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலன் தாரும். பரிசுத்த ஆவியானுடைய சகாயமும் வல்லமையும்
மத்தியிலே கூட எங்களை எடுத்து பயன்படுத்தும். மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுப்பா, எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்தார், எங்கள் தேசத்தை பாதுகாத்தார், எங்கள் தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். எல்லா மகிமையும் கனமும் உமக்கே செலுத்தி இயேசு நாமத்திலே தாழ்வோடும் பணிவோடும் எங்களுக்கு ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவின்